ஹாய், இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிள் பேண்ட் கட்டிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு 2.5 மீட்டர் ஃபேப்ரிக்கை 2ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு 1 இன்ச்சில் மார்ஜின் லைன் போட்டு மார்க் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்மளோட மெஷர்மெண்ட் எடுக்கணும். மெஷர்மெண்ட்டில் வந்து ஃபுல் லென்த்து வந்து பேண்ட்டோட ஃபுல் லென்த்து 40 இன்ச்சு. அதில் 1.5 இன்ச்சு பெல்ட்டுக்காக தனியாக அட்டாச் பண்ணுறதுனால அதையும் மைனஸ் பண்ணிட்டு 40 இன்ச்சில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா மடிப்புக்காக 3 இன்ச்சு நான் எடுத்துக்கிறேன். இப்போ இடுப்போட சுற்றளவு பார்க்குறதுக்கு வந்துட்டு பெல்ட் ரவுண்ட் நம்ம பேண்ட் எந்த பக்கம் போடுறோமோ அந்த இடுப்பளவோட அளவை எடுத்து 4ஆல் டிவைட் பண்ணிவிட்டு அதில் 2 இன்ச்சு ஆட் பண்ணிவிட்டு அதை குறிச்சிக்கலாம். அதே தான் நம்ம க்ரோச் ஏரியாவுக்கு நம்ம எடுக்க போகிறோம். இப்போ கால் ஓப்பனுக்காக நான் இங்கே வந்து 9 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். அந்த ரெடி அளவில் 9 இன்ச்சு மார்க் பண்ணது மடிப்புக்காகவும் அதுலேயும் நம்ம 9 இன்ச்சு தானே மார்க் பண்ணணும். இப்போ க்ரோச் ஏரியாவில் கர்வாக நான் 3 இன்ச்சு எடுத்துக்கிறேன். அந்த 3 இன்ச்சு தான் நம்ம சைடில் மேலேயும் அதே தான் எடுத்துக்கணும். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கேலில் நம்ம வந்து இதை மார்க் பண்ணிக்கலாம். இப்போ கர்வ் ஸ்கேல் எடுத்து அந்த ரெடி அளவு இருக்கு இல்லையா, நம்மளோட அந்த பேண்ட் அளவுலேருந்து க்ரோச் ஏரியாவிலேருந்து அப்படியே நம்ம வந்து லைன் மார்க் பண்ணணும். எக்ஸ்ட்ரா இருக்கிறத கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வச்சு அப்புறம் மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது பேண்ட்டு கரெக்டாக அழகாக வரும். இப்போ நம்ம மார்ஜின் நமக்கு தேவையில்லை, அதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். பேண்ட் கட் பண்ணும்போது எப்போவுமே மார்ஜின் லைன் போட்டு தான் நம்ம ஃப்ரண்ட் பார்ட் பேக் பார்ட் கட் பண்ணணும். அப்போ தான் அதோட கரெக்டான ஸ்ட்ரைட்டாக அழகாக வரும். சிகரெட் பேண்டாக இருந்தாலும் சரி தான், இல்லை சிம்பிள் நார்மல் பேண்டாக இருந்தாலும் சரி தான், கட்டிங் மெத்தட் இது தான். கொஞ்சம் தான் வித்தியாசம் ஆகும். இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் வந்துட்டு நம்ம மேலே அந்த க்ரோச் ஏரியாவில் பக்கத்தில் 1 இன்ச்சு டவுன் பண்ணி ஒரு லைன் வரைக்கிறோம். இதை நம்ம வந்து பேக் பார்ட் கட் பண்ணதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ செகண்ட் ஆர்டர் உள்ளது நம்ம பேக் பார்ட்டு. அந்த செகண்ட் பார்ட்டையும் வந்துட்டு நம்ம மார்ஜின் விட்டு தான் நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட்டை நம்ம வைக்கணும். அந்த மார்ஜினோட ஒட்டாப்பில் வச்சோம்னா அந்த துணி வந்து சுருக்கு, பின்னாடி உள்ள துணிக்கு வந்து நம்ம அந்த க்ரோச் ஏரியாவை ஸ்டிச் பண்ணும்போது சுருக்கு வந்துடும். இதுதான் நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க. இந்த மாதிரி பண்ணப்போ மார்ஜின் விட்டு தான் நம்ம மெட்டீரியலில் வைக்கணும். இப்போ நம்மளோட க்ரோச் ஏரியாவை லைன் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ 3 இன்ச்சுக்கு நம்ம க்ரோச் ஏரியா எடுத்து அதே 3 இன்ச்சுக்கு தான் நமக்கு லூசிங்காக ஃப்ரீயாக மேலே வரும். அதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா நம்ம வந்து பேக் பார்ட்டில் வந்து 2 இன்ச்சு மேலே தூக்கி சரிவாக நம்ம எடுத்துக்க போகிறோம். இது நம்ம உட்காரும்போது நமக்கு கம்ஃபர்டபுளாக வர்றதுக்கு. இப்போ க்ரோச் ஏரியாவில் வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டு 3 இன்ச்சு எடுத்தனால இதில் 2.5 இன்ச்சு போதுமானது. 2 இன்ச்சுக்கு நம்ம வந்து பேக் பார்ட்டை உயர்த்திட்டு ஃப்ரண்ட் பாகத்தில் வந்துட்டு சரிவாக வர்ற மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ க்ரோச் ஏரியாவில் வந்து கர்வ் ஸ்கேல் இல்லாதவங்க வந்துட்டு அந்த 2 இன்ச்சிலேருந்து 1.25 1.5 லாஸ்ட்டில் வந்து 1 இன்ச்சுக்கு தான் நம்ம ரெடி அளவு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து 1 இன்ச்சுக்கு தான் நம்ம வைக்கணும். இப்படி வைக்கும்போது நமக்கு அந்த கர்வு கரெக்டாக வரும். ஸ்கேல் இருந்துச்சுன்னா நம்ம ஸ்கேல்லே மார்க் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் பார்ட்லேயே நமக்கு மார்ஜின் தேவையில்லை, மார்ஜின் கட் பண்ணி எடுத்துடலாம். நம்மளோட சிம்பிளான ஒரு பேண்ட்டு கட்டிங் ஈஸியாக கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி உள்ளதில் நீங்கள் கட் பண்ணி பாருங்கள், கம்ஃபர்டபுளாக இருக்கும். உட்காரும்போது நமக்கு எந்த முட்டிலையெல்லாம் டைட்டாக இருக்காது, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆனால் இப்போ உள்ள ட்ரெண்டில் அந்த 9 இன்ச்சு 8 இன்ச்சு அந்த கால் ஓப்பன் கொஞ்சம் லூஸாக போடுறது தான் ஃபேஷனாக போயிட்டுருக்கு. இந்த மாதிரி தைச்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டில் அந்த 1 இன்ச்சுக்கு நம்ம டவுன் பண்ணி வச்சுருந்தது மட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் க்ராச் ஏரியா ஃபிட்டாக அழகாக வர்றதுக்காக. ஏன்னா ரொம்ப டைட்டும் இல்லாமல் ரொம்ப லூஸ் இல்லாமல் கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி தைக்கும்போது. ஏன்னா பேக் பார்ட்டில் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கனால அது கவர் பண்ணி நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.